ஹாய் காய்ஸ், வாங்க இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயினியை பார்க்க வக்கீலும் உங்கள் வீட்டுக்கு வந்திருப்பாரு. இதை பார்க்குற ஹீரோயினியுமே அம்மா அப்பா வீட்டில் இல்லை, ஈவினிங் வாங்க சைன் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிடுறா. சரி ஓகேம்மா, அப்போ ஈவினிங் இந்த ஃபைல்லாம் எடுத்துகிட்டு வரேன்னு ஒரு கிளம்ப. இல்லை என்கிட்டயே கொடுங்க, நான் சைன் வாங்கி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைலை வாங்கி வச்சுக்கிறா. இதான் நல்ல பிள்ளைக்கு அழகு, திருந்துட்டு பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஹீரோயின் மனசில் என்ன ஓடிட்டுருக்குன்னே தெரியல. அவளுமே அந்த ஃபைலை வாங்கிட்டு வந்துட்டுருக்கா. இந்த பக்கம் நம்ம ஹீரோட அம்மாவுக்கு பிபி அதிகமாகிடுச்சு போல இருக்கு. டாக்டரும் செக் பண்ணிவிட்டு இவ்வளோ டென்ஷன் எடுத்துக்காதீங்க அப்படின்ட்டு மெடிசன்லாம் எழுதி கொடுத்துட்டு போயிட்டுருக்காரு. இதை பார்க்குற ஹீரோட அப்பாவுமே, இங்கே பாரு, இவ்வளோ டென்ஷன் ஆகிற அளவுக்கு இங்கே ஒன்றும் நடக்க கிடையாது, உன் பையனை சீக்கிரமாக வெளியில் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. வக்கீலுமே, ஆமாம், நான் அந்த பொண்ணுக்கிட்ட சொன்னேன், அவங்க பேரண்ட்ஸ் வீட்டில் இல்லையா, மற்றபடி அவள் சைன் போட்டு கொடுத்துட்றேன்னு தான் சொல்லியிருக்கா. நான் ஈவினிங் போய் ஃபைலை வாங்கிட்டு வந்துடுறேன். எத்தனை நாள் தான் என் பிள்ளை அந்த ஜெயிலே கிடப்பான், அவன் சீக்கிரம் வெளியில் வரணும். எனக்கு தெரியாது, இன்றைக்கி ஈவினிங் என் பிள்ளை ஜெயிலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னு அவங்க கோவமாக சொல்ல, அதான் நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க ஹஸ்பண்ட் சொல்லிகிட்ருக்காரு. கட் பண்ண இந்த பக்கம் ஹீரோயின் வீட்டில் யாருனே தெரியல, கல் எடுத்து எரிஞ்சு விட்டுட்டு இருக்காங்க. அவங்க வீட்டு கண்ணாடிலாம் உடஞ்சிடுது. என்னாச்சோ ஏதாச்சோன்னு ஹீரோ நம்ம பதறி போய் வெளியில் பார்க்குறாங்க. நம்ம ஹீரோ ஆளுங்க தான் போல இருக்குது, அவங்கள சும்மா மிரட்டி விட்டு போகணுன்னு இப்படி பண்ணியிருக்காங்க. பாத்தியா, இதுக்கு தான் சொன்னேன் கேஸ்லாம் வேணான்னு, ஆனால் நீ எங்கே என்னை கொஞ்சம் கூட மதிக்கிறதே இல்லைல்ல அப்படின்ட்டு ஹீரோயின் கிட்ட அவங்க அம்மாவும் சொல்லிட்டுருக்காங்க. ஆனால் இதை பார்த்த ஹீரோயினையும் இதெல்லாம் பண்ணதுக்கு ஹீரோ மேலே இன்னும் காண்டாயிட்டு தான் இருக்கா. பட் அவங்க அம்மாவோ, இப்போ உனக்கு நிம்மதியா, இதனால தான் இதெல்லாம் வேணான்னு சொன்னேன் அப்படின்ட்டு கோவப்பட்டுட்டு அவங்க பையனோட ரூமுக்கு போகிறாங்க. அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் இருக்குது. அதை பார்த்துட்டு அவங்க இன்னும் ஃபீல் பண்ணுறாங்க. ஐயோ, என் பிள்ளை பிறக்கும்போது இந்த கையில் தானே வாங்கினேன், அவனை பார்க்கும்போது என் உலகமே அவன் தானே நினச்சேன். உங்கள் 2 பேரையும் நான் உள்ளங்கையில் வச்சு தாங்கினேன், அவனை பத்திரமா பார்த்துக்கணும்னு நினச்சேன். என்ன, வளர்ந்துட்டான், பெரிய பையன் ஆகிட்டான், இதுக்கப்புறம் அவனே பார்த்துப்பான்னு நினச்சேன். இதான் பொம்பளை பிள்ளையாச்சே, பொம்பளை பிள்ளைய தான் பத்திரமா பார்த்துக்கணும்னு நினச்சேன். ஆனால் அப்படி நினச்சதுனால என்னமோ அவனை தவற விட்டுட்டேன். தப்பெல்லாம் என் மேலே தான், நான் தான் ஒழுங்காக கவனிச்சிருக்கணும். என் பிள்ளை எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான் அந்த நேரத்தில், எவ்வளோ துடிச்சு இறந்து போயிருப்பான், எவ்வளோ ரத்தம் வந்திருக்கும் அப்படின்னு. இதெல்லாம் பார்க்குற ஹீரோயினியும், மா அழாதம்மா ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்ல, தப்பெல்லாம் என் மேலே தான், நான் தான் அவனை ஒழுங்காக கவனிச்சிக்கல, நான் அவனை ஒழுங்காக பார்த்துருந்தா இந்நேரம் உயிரோடு இருந்திருப்பான்ல அப்படின்னு. அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுமா, தப்பு உன் மேலே இல்லை அப்படின்னு. தப்பெல்லாம் என் மேலே தான், நான் தான் அவனை ஒழுங்காக பார்த்துக்கல அப்படின்ட்டு இவங்க அழுதுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அவளும் எங்கெங்கேயோ அவசரமாக கிளம்பிட்டுருக்க. இதை பார்க்குற சிஸ்டர்ஸுமே, அக்கா எங்கே போகிற அப்படின்னு கேட்க, முக்கியமான வேலையாக தான் போகிறேன் அப்படின்ட்டு ஹீரோயின் வீட்டை விட்டு வெளில போயிட்டுருக்கா. ஆனால் அவள் எங்கே போகிறான்னு தெரியல. போகும்போது கையில் வக்கீல் கொடுத்துருப்பார் இல்லையா, அந்த ஃபைலையும் எடுத்துகிட்டு தான் கிளம்புறா. பட் இதை பார்க்குற தங்கச்சிக்கு தான் பயமாக இருக்குது. இந்த பக்கம் நம்ம ஹீரோனோட அப்பாவும் வக்கீல்கிட்ட பேசிகிட்ருக்காரு. நான் இந்த கேஸை வித்ட்ரா பண்ணிடலாம் தான் இருக்கேன், ஆனால் என் பொண்ணு தான் ஒத்துக்க மாட்றா. இங்கே பாருங்கள் சார், நான் ஒன்றும் உங்களுக்கு புதுசாக சொல்ல வேண்டியது கிடையாது, நான் ஒரு வக்கீலாக சொல்கிறேன். அவங்க கொஞ்சம் பெரிய இடமாவே இருந்தாலும் நம்ம பக்கம் கேஸ் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அப்படின்ட்டு இருக்காரு. இப்படி இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அவருக்கு ஃபோன் கால் வருது. அவர் ஒய்ஃப் தான் கால் பண்ணியிருக்காங்க. எங்கள் பொண்ணு எங்கே போனான்னு தெரியல, எங்கேயோ வெளில போயிருக்கா அந்த ஃபைல் எடுத்துகிட்டு, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு. தோ நான் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அவசரமாக அந்த ஆஃபீஸ் விட்டு கிளம்பிட்டுருக்காரு. கட் பண்ணால் நம்ம ஹீரோவை பார்க்குறதுக்கு ஜெயிலுக்கே வந்திருக்கா, அதுவும் அந்த பேப்பர்ஸோட. இதை பார்க்குற ஹீரோவும், பரவாயில்ல நீயே வந்துட்டு போல இருக்கே அப்படின்னு. ஆமாம், ஆனால் உனக்கு சந்தோஷமான விஷயம் எதையோ நான் சொல்ல வரல, நீ வருத்தப்படுற மாதிரியான ஒரு விஷயந்தான் சொல்ல வந்திருக்கேன். இந்த பேப்பர்ஸில் கண்டிப்பாக நான் சைன் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு ஹீரோ முன்னாடியே அந்த பேப்பரை கிழிச்சு போட்டுடுறா. இதை பார்க்குற ஹீரோக்கு செம்மையாக டென்ஷன் ஆகுது. இங்கே பார், உங்கள் அண்ணனை கொலை தெரிஞ்ச எனக்கு உங்கள் குடும்பத்தை அழிக்கிறதுலாம் ஒரு விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்ல, நீ பண்ணியிருக்கிறது ஒரு கொலை, அதுக்கு கண்டிப்பாக தண்டனை உனக்கு கிடைச்சே தீரும். இந்த ஜெயிலை விட்டு நீ வெளியில் வரவே முடியாது பாரு, உன்னை வெளியில் வர நான் விடவும் மாட்டேன் அப்படின்ட்டு தான் ஹீரோ இந்த பேப்பர்ஸை கிழிச்சு போட்டிருப்பா. பட் ஹீரோமே, ஓ என்ன, இந்த இடத்த விட்டு நீ வெளியில் வர விட மாட்ட அப்படின்னு கேட்க, ஆமாம், அதுக்கான தண்டனை கண்டிப்பாக உனக்கு கிடைச்சே தீரும், ஏன்னா ரத்தத்துக்கு பதில் ரத்தம் தான் அப்படின்ட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறா. இதை பார்க்குற ஹீரோவும் செம்மையாக காண்டாவை செய்கிறான். ஆனால் இவ்வளோ பேசிட்டு வந்த ஹீரோயினுக்கு அடுத்து என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு போவான்னு பார்த்தா அவள் வீட்டுக்கு போகிற மாதிரி தெரியல, வேற எங்கேயோ தான் போயிட்டுருக்கா. ஆனால் இந்த பக்கம் ஹீரோவா அவள் சொன்னதெல்லாம் நினச்சி பார்த்து செம்மையாக காண்டாயிட்ருக்கான். ஏதோ முடிவெடுத்த மாதிரி தெரியுது, ஆனால் இவன் என்ன முடிவெடுத்தான்னு தெரியல. ஹீரோட ஃப்ரெண்டோ அவங்க அப்பா கிட்ட வந்து, ஜஸ்ட் 2 மணி நேரம் மட்டும் டைம் கொடுங்க அங்கிள், அது போதும் எங்களுக்கு, அதுக்குள்ளே நாங்கள் சைன் வாங்கிடுறோம், இன்னும் டைம் எடுத்துகிட்டே இருந்தால் கண்டிப்பாக இந்த கேஸ் ஸ்ட்ராங் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். இதை பார்க்குற ஒய்ஃப்மே, ஹீரோட ஃப்ரெண்டு சொல்கிறதா கரெக்டுன்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. ஆனால் வக்கீலோ, இல்லையே, நான் அந்த பொண்ணுக்கிட்ட தெளிவாக சொல்லிட்டு தான் வந்தேன், அந்த பொண்ணும் பேரண்ட்ஸ் வீட்டில் இல்லை, நான் சைன் வாங்கி வைக்கிறேன்னு சொல்லிட்டு தான் அந்த டாக்குமெண்ட்டை வாங்கினா, நீ வேற ஏன் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிட்டுருக்காங்க. பட் ஹீரோட அப்பா எதுவுமே சொல்லாமல் இருக்க, அவர் எதுவும் சொல்கிற மாதிரி தெரியல. நான் சொல்கிறேன்,
நீ போயிட்டு வா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. நீங்கள் போய் மாத்திரையை போட்டுட்டு நல்லா தூங்குங்க, நாளைக்கு காலையில் என் பிள்ளை இந்த வீட்டில் இருப்பான் அப்படின்ட்டு இவங்க அவங்க ஹஸ்பண்ட்கிட்டே சொல்லிட்டு இருக்காங்க. கட் பண்ணால் நம்ம ஹீரோயின் கால் போன போக்கில் பீச்சுக்கு தான் வந்திருக்கா. அந்த இடத்துல அவங்க என்ன நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. அவளால் எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஃபீல் பண்ணி அழுதுட்டு ரொம்ப நேரம் கழிச்சு தான் வீட்டுக்கே வந்துட்டுருக்கா. அதுவும் நினச்சி போய் தான் வீட்டுக்கே வந்திருப்பா. வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டில் எல்லாரும் ரொம்ப அமைதியாக நின்றுட்டுருக்காங்க. என்னாச்சு அப்படின்ற மாதிரி அவள் சுற்றி பார்க்கும்போது தான் தெரியுது அந்த இடத்துல நம்ம ஹீரோவும் இருக்கார். கன் பாயிண்டில் வீட்டில் இருக்க எல்லாரையும் அவன் மிரட்டிகிட்ருக்கான். சைன் போடுறீங்களா இல்லையான்ற மாதிரி. நம்ம ஹீரோயின் வந்த உடனே, ஹோ மேடம் தானே சொன்னீங்க என்னை ஜெயிலை விட்டே வெளில வர முடியாதுன்னு சொல்லிட்டு. நீ சொன்ன 4 மணி நேரத்தில் நான் வெளில இருக்கேன், அதுவும் உங்கள் வீட்டில் இருக்கேன். உன்னை இடத்துக்கு வர வைக்கலான் தான் பார்த்தேன், பட் பரவாயில்ல, நீயே எத்தனை தடவை தான் நான் ஜெயிலில் வந்து பார்ப்பேன், அதனால தான் நானே உன்னை ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு வந்து பார்க்கலான்னு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. உங்களுக்கு என்ன வேணும், எதுக்கு இப்படி பிரச்சனை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு நம்ம ஹீரோனோட அப்பாவும் கேட்க, எனக்கு என்ன வேணும்னு உங்களுக்கு தெரியாதா, ஆனால் உங்கள் பொண்ணுக்கு நல்லாவே தெரியும், அதான் ஜெயிலுக்கே வந்து அந்த பேப்பரை கிழிச்சு போட்டுட்டு போயிட்டா அப்படின்னு கோவப்பட, இதை பார்க்குற அவங்க அப்பாவுமே ஆச்சரியப்படுறாரு. ஏன்னா பொண்ணு ஜெயிலுக்கு போயிட்டு வந்த விஷயம் அவங்க அப்பாவுக்கே தெரியாது. அவங்க அம்மாவும் ஷாக்கில் பார்த்துட்ருக்காங்க. ஓ இந்த விஷயம் வேறு தெரியாதான்ற மாதிரி ஹீரோ அவங்க அப்பா வயிற்றுலையே கண்ணை வச்சு மிரட்டிகிட்ருக்கான். இப்போ சைன் போடுறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. இதை பார்க்குற ஹீரோனையும் எங்கள் அப்பா சைன் பண்ண மாட்டார் அப்படின்ட்டு ஹீரோ கிட்ட கோவமாக வந்து சொல்லிகிட்ருக்கா. அவனுக்கு இன்னும் டென்ஷன் அதிகமாகுது. ஓ அப்பா அமைதியாக சொன்னால் கேட்க மாட்டீங்க, சரி ஒரு கொலையோட விட்டுட்டு போகலான்னு பார்த்தா விட மாட்டீங்க போல இருக்கே, இன்னொருத்தனையும் கொலை பண்ணாதான் சைன் பண்ணுவீங்கன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையை பிடிச்சி இழுத்துடுறான். இதை பார்க்குற பேரண்ட்ஸுமே கத்த ஆரம்பிக்கிறாங்க. நான் எவ்வளோ பெரிய ஆள்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னு கேட்க, எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் எனக்கு உன்னை பார்த்து பயம் இல்லை அப்படின்னு. ஹீரோயின் பேரண்ட்ஸும் முதல்ல என் பொண்ணை விடு அப்படின்னு கத்த ஆரம்பிக்க, ஐயோ விட்டுனப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அவள் கையை விட்டுட்டு சோஃபாவில் போய் உட்கார்றாரு. நானும் நல்லபடியாக சைன் வாங்கிட்டு போகணும்னு நினைக்கிறேன், ஆனால் நீங்கள் விட மாட்டீங்க போல இருக்கு. இப்போ இன்னொரு சாவு விழுந்தாதான் சைன் போடுவீங்கன்னா அதுவும் பரவாயில்ல, இது வரைக்கும் 4 குண்டாக இருந்துச்சு, இதையும் சேர்த்து அன்சாயிட்டு போகுது, 2 கொலையாக கூட இருக்கட்டும் அப்படின்ட்டு ஹீரோயின் நெத்திலேயே கண்ணு வச்சிட்றான். இதை பார்த்த அதிர்ச்சியிலேயே நம்ம ஹீரோயினோட அப்பா அந்த இடத்துல விழுந்துடுறாரு. அவர் தேத்துறதா பொண்ணை பார்க்குறதான்ட்டு அவங்க அம்மா தான் பதறாங்க. தயவு செஞ்சு என் பொண்ணை விட்டுறப்பா ப்ளீஸ், நான் கெஞ்சி கேட்குறேன் அப்படின்னு. அப்படின்னா இதில் சைன் பண்ணுங்க அப்படின்ட்டு அந்த டாக்குமெண்ட்டை காட்டிகிட்ருக்கான். அவங்களுமே சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்குமெண்ட்டை வாங்கி பதறி போய் அதில் இருக்கிற ஒரு பேஜ்லேயும் சைன் பண்ணிகிட்ருக்காங்க. சைன் போட்டு கொடுத்தீங்கன்னா நான் கிளம்பிடுவேன் அப்படின்ட்டு ஹீரோ சொல்ல, அவங்களோட அம்மாவும் சைன் பண்ணி கொடுத்துட்றாங்க. அந்த பேப்பரை வாங்கின ஹீரோவும் அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. வெற்றி வெற்றி அப்படின்ற மாதிரி ஹீரோ இதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சந்தோஷமாக கிளம்ப. ஆனால் நம்ம ஹீரோயின் அதை பார்த்துட்டு, நான் சாபம் விடுறேன்டா, நீ நல்லாவே இருக்க மாட்ட அப்படின்ட்டு அந்த இடத்துல உட்காந்து அழ ஆரம்பிக்கிறா. இதெல்லாம் நடக்கும்போது ஹீரோட ஃப்ரெண்டும் அவர் கூட தான் இருந்திருப்பாரு. ஹீரோ கூட அவனும் கிளம்பிட, ஹீரோயின் அம்மா தான் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுங்க அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க. பட் நம்ம ஹீரோயினா இதை தாங்கிக்க முடியாமல் அந்த இடத்துலையே அழுதுட்ருக்கா. ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுங்க அப்படின்ட்டு இந்த பக்கம் இவங்க கதறிட்டுருக்காங்க. ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட்க்கு என்னாச்சுன்னே தெரியல. அப்படியே கட் பண்ணால் ஹாஸ்பிட்டலில் தான் கட்டுறாங்க. ஹாஸ்பிட்டலில் ஹீரோனோட அப்பாவை அட்மிட் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல கூட நியூஸில் நம்ம ஹீரோ ரிலீஸ் ஆகிட்டதாகவும், அதுவும் நம்ம ஹீரோயின் ஃபேமிலியும் அவர் ஃபேமிலியும் கலந்து பேசி மன்னிப்பு கடிதத்தில் அவங்க சைன் பண்ணதுனால தான் ஹீரோ வெளியில் வந்துட்டாருன்ற மாதிரி நியூஸில் ஓடிட்டுருக்கு. இதை பார்க்குறவளுக்கா டென்ஷன் ஆகுது. ஏண்டா எங்ககிட்ட சமரசம் பேசியாடா சைன் வாங்கினீங்க அப்படின்ற மாதிரி அந்த நியூஸை பார்த்துட்டு அவள் அந்த இடத்த கிராஸ் பண்ணுறா. இந்த பக்கம் நம்ம ஹீரோவுக்கு மாலை மாதிரி இதெல்லாம் போட்டு பத்திரமா அழகாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் ஹீரோ வெளியே வந்ததுக்கு எல்லாருக்கும் ட்ரெஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. அங்கே இருக்கிற ஏழை பழைக்கலாம் அவங்களும் நீ நல்லா இருப்ப தம்பி அப்படின்ட்டு ஹீரோவை வாழ்த்திட்டு போகிறாங்க. இதை பார்க்குற ஹீரோட அம்மா அப்பாவுக்கு சந்தோஷமாக இருக்குது. இந்த பக்கம் ஹீரோனோட அப்பாவுக்கு என்ன ஆச்சுனே தெரியல. அவர் ஹாஸ்பிட்டலில் இருந்துகிட்ருக்காரு. இவங்களும் பகல்லேருந்து நைட் வரைக்கும் இங்கே தான் இருக்காங்க போல இருக்குது. ப்ளஸ் மீடியாலாம் நம்ம ஹீரோயினையும் ஹீரோனோட அம்மாவையும் கேள்வியாக கேட்டுட்ருக்காங்க. நீங்கள் அவங்களுக்கு பயந்து தான் கேஸை வாபஸ் வாங்கிட்டீங்களா என்ன, அதனால தான் மன்னிப்பு கடிதத்தில் சைன் பண்ணிட்டீங்களா அப்படின்னு ப்ரெஸ் எல்லாம் அவங்ககிட்ட கேள்வி கேட்க, நம்ம ஹீரோயினையும் சரி அவங்க அம்மாவும் சரி வாயே திறக்க மாட்டுறாங்க. ஹீரோனோட அப்பாவை பார்க்குறதுக்கு நம்ம ஹீரோட அப்பா அவங்க ஒய்ஃபோட வந்திருக்காரு. இங்கே பாருங்கள், நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, நாங்கள்லாம் பேசி சமரசமாகி தான் அந்த இடத்துல அவங்க சைனே பண்ணியிருக்காங்க. அவருக்கு உடம்பு முடியல, அவரை பார்க்குறதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். ஏதாவது பிரச்சனையாக இருந்தால் அவரை பார்க்குறதுக்கு நாங்கள் இவ்வளோ தூரம் வந்திருப்போமா என்ன, ஒரு அம்மாவா அவங்க கஷ்டம் என்னென்னு எனக்கு நல்லாவே புரியுது அப்படின்ட்டு ஹீரோட அம்மா வேற அப்படியே கண்கலங்க பேசுகிறாங்க. என்னதான் இருந்தாலும் என் புள்ள பண்ணது தப்பு, அவனை எப்படி மன்னிக்க போகிறேன்னு எனக்கே தெரியல அப்படின்ட்டு அழுது சீனை போட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டுருக்காங்க. இதெல்லாம் பார்க்குற மீடியாவும் நம்ம ஹீரோட அப்பாவையும் அவங்க ஒய்ஃபையும் கேள்வி கேட்டு அந்த பக்கம் கிராஸ் ஆகி போயிடுறாங்க. இதை பார்க்குற ஹீரோட அம்மாவுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவங்க இந்த கேஸை எதுக்கு போடாமல் இருந்திருப்பாங்கன்னா, 1க்கு 3 பொண்ணை வச்சுருக்கீங்க,
அப்புறம் அவங்க பேர் கெட்டு போச்சுன்னா நாளை பின்ன என்ன பண்ணுவீங்க அப்படின்னு மிரட்டியிருப்பாங்க. அடுத்து உயிர் பயத்தையே காட்டிட்டாங்க. அதனால தான் இவங்க பயந்துருக்காங்க. பட் இதோட நமக்கு இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் எபிசோட் சீக்கிரமாக பார்க்கலாம் மக்களே. ஓகே, டாட்டா, பை பாய்.